Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பன்னீர் டிக்கா ரெசிபிக்கு ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். தண்ணியா தயிர் இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் அதை காட்டன் துணியில போட்டு கட்டி வச்சிருந்தா தண்ணிலாம் வடிஞ்சிரும். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர். இப்போ ஒரு ஜாரில் இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 4லேருந்து 5 துண்டு போட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் அந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லெமன் ஜூஸ், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை அந்த மிக்சரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் பன்னீர் சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் எல்லாமே சேமாக வேகும். இப்போ இதையும் அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் எல்லாத்துலேயுமே படுற மாதிரி இதை நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் போல் நல்லா இதை ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஊற வச்சிடலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது ஊறிடுச்சு. இதை குத்தி வைக்கிறதுக்காக குச்சி இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதை டைரெக்டாகவே தவாவில் போட்டு வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு கேப்சிகம், நெக்ஸ்ட்டு ஆனியன், நெக்ஸ்ட்டு பன்னீர், அப்புறம் ஆனியன், அப்புறம் கேப்சிகம் இந்த மாதிரி இதை செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இது இன்னும் கலர்ஃபுல்லாக வேணும்னா ரெட் கலர் கேப்சிகம் கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கனால இது நல்லா எல்லா பக்கமுமே சூப்பராக வேகும். இப்போ ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்ற இருக்கிறது எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இந்த பன்னீர் டிக்கா ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை பேனில் போட்டு எடுத்துடலாம். இப்போ பேனில் ஒரு கியூப் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டிக்ஸை இதில் எடுத்து வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வச்சிடலாம். அப்போ தான் இது எல்லா பக்கமே ஈக்குவலாக வேகும். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததோ இன்னொரு பக்கம் திருப்பி இதை வச்சுக்கலாம். இது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 4 பக்கமே இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. எல்லா பக்கமே சூப்பராக வெந்திருக்கு. வெளியில் எடுத்துடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துட்டு அகைன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மற்ற இருக்க பன்னீர் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். இந்த ஸ்டிக்ஸ் இல்லைன்னா கூட இதை நார்மலாக தவாவில் போட்டு வேக வச்சு எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் வெளியில் எடுத்துடலாம். வாவ், சூப்பராக வெந்திருக்கு. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பன்னீர் டிக்கா ரெசிபி ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.